காணோம். Hi babes, welcome back to my channel Rama Love Shifam Love After Addiction episode 8. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஹை பண்ணுங்க. அப்படி நீங்க ஹை பண்றதால இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் போய் சேரும். நிறைய வியூஸ் வந்தா இன்னும் வீடியோ அப்லோட் பண்றது எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா ஹைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோடு எங்க முடிஞ்சிச்சுன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யூகியை மட்டும் இன்னும் காணும். எங்க தான் ரொம்ப கவலைப்படுறான். உடனே வாக்கி டாக்கி எடுத்து யூகி யூகி அப்படின்னு கூப்பிடும். யூகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏன்னா வாக்கி டாக்கி அவன்கிட்ட இல்ல. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டைரக்டர்கிட்ட போய் கூப்பிட்டு பாக்குறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டைரக்டர் அப்படின்னு கத்த அப்பதான் எந்திரிக்கிறான். என்னாச்சு, எல்லாம் வந்தாச்சா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல, என்ன யூகி இன்னும் வரல, அவன் இப்ப வரலன்னா என்ன பண்றது, பாவம் அவன் காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்ல, அந்த டைரக்டர் எதுவும் பெருசா அவனை பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அவன் இப்ப வரலன்னா அவங்க ஷோ என்ன ஆகுறது அப்படின்னு கேட்க, அதுக்கும் அவன் சும்மாதான் இருக்கான். அப்புறம் யூகி கூட ஒருத்தன் போக வேண்டியதா இருந்துச்சுல்ல, அவனை போய் எங்க கேட்கறான். எங்க யூகி அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் அவன் கூட போலையா, அவன் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏண்டா அவன் கூட போக வேண்டியதுதான் அவனோட வேலை, உனக்கு என்ன வேலை அப்படின்னுட்டு செம்ம கடுப்பா அவன்கிட்ட சண்டை போடுறான். அப்புறம் விடு விடு அவனை விடு அப்படின்னு சமாதானப்படுத்த, நீங்க யாரும் வர வேண்டாம்டா, நானே இப்ப தனியா அவனை தேடிக்கிறேன் அப்படின்னு எங்க மட்டும் தனியா போறான் யூகியை தேடுறதுக்கு காட்டுக்குள்ள. வழியெல்லாம் யூகி யூகி அப்படின்னு கத்திக்கிட்டே போறான். அதே நேரம் அங்க யூகி ரொம்ப நேரமா காயின்ஸை தேடி தேடி அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு போல. சரி, என்னதான் நான் நல்ல ஒரு பிளேயரா இருந்தாலும் ஒரு பிளேயருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேணும்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கமா உட்காந்து அப்படியே சாஞ்சு தூங்குறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிடுது. எங்க அவனை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கான். வாக்கி டாக்கில யூகி யூகி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப எங்க அவனை தேடிக்கிட்டு இருக்க, யூகி ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து காயின் எடுத்தால அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கிட்ட எங்க வந்துட்டான். அப்புறம் இன்னும் தேடலாம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள இன்னும் தேடிக்கிட்டு போக நல்லாவே இருட்டிருச்சு இப்ப. அப்புறம் யூகி செகண்ட் பாக்ஸ் எடுத்தால அந்த இடத்துக்கு எங்க இப்ப வந்துடுறான். மறுபடியும் அவனை தேட ட்ரை பண்றான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த யூகி எந்திரிச்சு இப்ப மறுபடியும் அங்க இருந்து போலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. ஆனா இருந்தாலும் அவன் அந்த இடத்துல இருந்து ஜெயிச்சுட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிருக்கான். நிறைய காயின் எடுக்க ட்ரை பண்றான். கடைசியா ஒரு பாக்ஸ் கிடைக்குது. ஆனா அந்த பாக்ஸ்க்குள்ள அவனுக்கு காயின் கிடைக்கல. எங்க போச்சு இந்த காயின் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். இப்பயே அந்த காட்டை விட்டு வெளியில போற மாதிரி பிளான் இல்ல போல. இப்படியாச்சும் வின் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க எங்க அவனை தேடி வந்துகிட்டு இருந்தவன் அந்த தேர்ட் பாக்ஸையும் தேடி கண்டுபிடிச்சிடறான். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து யூகி யூகி அப்படின்னு வாக்கி டாக்கியில கூப்பிடுறான். அந்த தேர்ட் பாக்ஸ்க்கு பக்கத்துல தானே அவன் வாக்கி டாக்கியை போட்டுட்டு போயிட்டான் தெரியாம. சோ அவன் யூகி யூகி அப்படின்னு கத்துறது அந்த வாக்கி டாக்கியில கேக்குது. அந்த வாக்கி டாக்கியை இப்ப எடுத்துக்கிட்டு எங்க அவனை மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப நல்லா செம்மையா இருட்டுருச்சு. இவ்வளவு நேரமா வின் பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த யூகிக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நல்லா இருட்டிடுச்சு. அங்க நிறைய பாழடைஞ்ச ரூம் எல்லாம் அங்க நிறைய வழியில எல்லாம் இருக்குது, ஏதோ இடிஞ்சு போன கட்டடம் மாதிரி. அப்ப யாரும் அழுகுற மாதிரி சத்தம் கேட்கும். யாரடா அது காட்டுல அழுகுறது அப்படின்னு யூகிக்கு ரொம்ப பயமாயிடுது. இருந்தாலும் அவன் டார்ச் அடிச்சு பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா பயந்து ஓடி இருப்பேன். ஆனா பையன் பரவாயில்ல, பக்கத்துல போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். நான் கூட அந்த பொண்ணு பேயின்னு நினைச்சேன். இல்ல, அது குட்டி பொண்ணுதான், பாவம். அந்த குட்டி பொண்ணு காட்டுக்குள்ள ஏதோ ஆட்டுக்குட்டிய பிடிக்க வந்திருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி காட்டுக்குள்ள ஓடி வர இந்த புள்ள உள்ள வந்துருச்சு போல. வழி தெரியாம அங்கேயே மாட்டிக்கிச்சு. சோ இப்ப யூகி தான் அந்த பொண்ணை காப்பாத்துற அப்படின்னு நீ ஒன்னும் பயப்படாதன்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா யூகிக்கே மனசுக்குள்ள செம பயமா இருக்கு அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுக்கு இன்னும் தெரியாது போல. கொஞ்ச தூரம் நடந்து நடந்து பாக்குறாங்க. வழி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. சரி வா கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு ஒரு ஓரமா போய் உட்கார வச்சுக்கிறான். அந்த சின்ன பாப்பால கொஞ்ச நேரத்துல அதுக்கு தூக்கம் வந்துடுது. சரிவா என் மடியிலே தூங்க அப்படின்னு அவன் போட்டுக்கிட்டு இருந்த ஷர்ட்டை கழட்டி அந்த பாப்பாவுக்கு போத்தி விட்டு அங்கேயே படுக்க வச்சுட்டு அவன் மடியிலே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். கொசு வேற இருக்கும்ல, அந்த கொசுவெல்லாம் ஆட்டிட்டு விரட்டிட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கம் வர அப்படியே சாஞ்சு லைட்டா தூங்கிடுறான். அப்ப எங்க அவனை தேடிக்கிட்டு அந்த பக்கமா வரான். அங்க ரூம் கிட்ட லைட் வெளிச்சம் தெரிஞ்சதுமே வந்து டார்ச் அடிச்சு பாக்குறான். பார்த்தா அங்கதான் யூகி உட்கார்ந்துருக்கான். யூகியை பார்த்ததுமே அவனுக்கு நிம்மதி ஆயிடுது. யூகி பக்கத்துல போய் உட்காருறான் சத்தம் போடாம. யூகியின் தூக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கான். அவனை லைட்டா பக்கத்துல எடுத்து இவன் தோள் மேல சாய வச்சு தூங்க வைக்கிறான். அப்ப யூகிக்கு கனவு வருது. அவன் ஆக்டரா இருந்தால அப்ப அவன் பண்ணாத ஒரு தப்புக்கு எல்லாருமே அவன் தப்பு பண்ணான்னு நினைச்சிட்டு அவனோட ஃபேன்ஸ் எல்லாமே அவனை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அந்த கனவு வந்து கடைசியில அவனுக்கு முன்னாடி எங்க நிக்கிற மாதிரி கனவு வருது. அப்ப யூகி சொல்றான், இவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போன மாதிரி நீ என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு. சோ ப்ளீஸ் போகாத போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கனவுல இருந்து எந்திரிச்சிடுறான். பார்த்தா எங்க அவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யூகி கேட்க, கவலைப்படாத நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பாடா, நான் எங்க இன்னும் கனவுல இருந்து எந்திரிக்கலையோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான்.
அப்ப இவங்க 2 பேரையும் தேடிட்டு அந்த லைமை இருக்கால்ல அந்த பொண்ணு, அவள் அந்த பக்கத்துல வராம். அப்ப யூகி யங்கு கிட்ட கேக்குறான், "நீ எப்படி என்ன தேடி கண்டுபிடிச்சு வந்தேன்னு? உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா?" அப்படின்னு யங்கு சொல்ல, "ஆமா, நீ என்னோட ஃபேன் இல்ல, அதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். எனக்கு இப்பதான் புரியுது. நீ அப்படின்னா இத்தனை நாள் என்கிட்ட வெறும் ஒரு ஃபேனா தான் பழகி இருந்திருக்கேன். நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். நான் தான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன். பரவாயில்ல, உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன் விடு" அப்படின்னு யூகி சோகமா சொல்ல, உடனே யங்கு பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்றான். அப்ப கரெக்டா லைம் எங்க தேடிட்டு வரல, அவ டார்ச் அடிச்சு அவங்க 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்த அவ பார்த்துட்டான்னு தெரிஞ்சதுமே 2 பேரும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்றாங்க. அவ பயந்துகிட்டு அந்த பக்கம் திரும்பிடுறான். அதுக்கப்புறம் எங்க இப்ப பயப்பட்ட மாதிரி இல்ல, அவனே இழுத்து மறுபடியும் யூகிய கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் சாதா கிஸ் எல்லாம் இல்ல, ஒரு செம்ம லென்த்தியான கிஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிட லைமை முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் பின்னாடி வராங்க. அந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டு வராங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மா அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா போய் கட்டி பிடிச்சிட்டு, எங்க போயிட்ட நீ அப்படின்னு அவ பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு என்ன விடுங்க அப்படின்னு இறங்கி வந்து யூகி கையில அந்த காயினை கொடுத்துட்டு போறான். கடைசியில உனக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிச்சு, ஆனா அந்த பாக்ஸ்குள்ள காயின் இல்லாம இருந்துச்சுல, அந்த காயின் அந்த குட்டி பொண்ணு தான் எடுத்து வச்சிருந்தா போல. ஆனா லைமை இருக்கல, அவளோட ஃபேஸே சரியில்லை. அவ ஒரு மாதிரி அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா நடந்துக்கிறது அதெல்லாமே கேமரால ஷூட் பண்றாங்க. ஆனா இத்தனை நாளும் எங்க அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தால, யாரு என்ன நினைப்பாங்கன்னு. ஆனா இப்ப அவன் யாரு வேணா என்ன வேணா நினைச்சுக்கிட்டும், எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இங்க ஷூச்செவியும் அந்த ஐடல் பையனையும் காட்டுறாங்க. ஷூச்சே நிக்காம போய்கிட்டே இருக்கு. ஐடல் பையன் அவன் பின்னாடியே வரான். இத்தனை நாள் எனக்கு அவன் பேர் தெரியலன்னு தான் ஐடல் பையன் சொல்லிட்டு இருந்தேன். அவன் பேர் வந்து ஏரன். ஏரன் பக்கத்துல வந்துட்டு, நல்ல வேலை யூகிக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்ல, அதான் எங்க கூடயே இருக்கானே, அவன் இருக்கிற வரைக்கும் யூகிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூச்சிய பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி ஏரனை பார்த்து, நம்ம 2 பேரும் இதோட எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ஏரன் ரொம்ப கவலையா கேட்க, உனக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லையா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்காங்க போல. அப்ப ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஷூச்சை கை கழுவிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஏரன் வெளியில வரான். ஏரன் ஷூச்சை பார்த்துட்டு, ஏரன் சீனியர் நீங்களா அப்படின்றான். நான் சீனியரா? சீனியர்னு என்ன கூப்பிடுறது புதுசா பிக்கப் லைனா அப்படின்னுட்டு அவனே ஷூச்சை பக்கத்துல போய் அவங்கிட்ட கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறான். வா என் கூட என் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஏரனே ஷூச்சேவா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கான். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்ப ஷூச்சே அதை அவங்ககிட்ட சொல்லிட்டு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா, ஆனா அதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, என்னை மறுபடியும் நீ பார்க்கவே இல்லை, எனக்கு காலும் பண்ணல. அதே மாதிரி இப்ப நானும் உன்னை ஃபீல் பண்ண வைக்கணும்னு தான் இத்தனை நாள் உங்ககிட்ட இந்த மாதிரி பழகி இருந்தேன். அப்பதானே நான் அப்ப எப்படி ஃபீல் பண்ண அதே மாதிரி இப்ப நீயும் ஃபீல் பண்ணணும்ல. இத்தனை நாள் நான் என்ன உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? அவ்வளவுதான், இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஷூச்சி அங்க இருந்து போயிடுறான். பாவம் ஏரனை பாக்குறதுக்கு பாவமா இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் நல்லா குடிச்சிருந்தான்னு தெரியுது. சோ அவன் குடிச்சதால அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல. இங்க எங்கையும் யூகியும் காட்டுறாங்க. எங்க யூகிக்காக என்னமோ கொண்டு வரான், காஃபியோ டீயோ என்னமோ, இந்த நீயே குடி அப்படின்னு சொல்ல, இல்ல நீ எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்றான். எங்கும் பக்கத்துல வந்து ஊட்டி விடுறான். ஆனா அது ரொம்ப சூடா இருக்குன்னு அவன் ஆண் கத்த, சூடா இருக்கா அப்படின்னு உடனே எங்க வாயில வச்சு பார்த்தா அது சூடா இல்ல. யூகி உடனே சிரிக்கிறான், சும்மா அவங்ககிட்ட விளையாண்ட அப்படின்னுட்டு. சரி பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுற அப்படின்னு கேட்க, நீதான் எப்பயுமே சீ ஃபுட் வச்சு பேன் கேக் பண்ணுவல, எனக்கு அதே பண்ணி கொடு, அதுல எனக்கு இன்னும் நிறைய சீ ஃபுட் போட்டு கொடு அப்படின்னு யூகி கேட்க, அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு, எப்படியும் சீ ஃபுட் எல்லாம் விற்காம அப்படியே தான் கிடக்குது, என்ன பண்றது அப்படின்னு எங்க சொல்றான். விக்கலையா? என்னாச்சு அப்படின்னு யூகி கேட்க, என்ன பண்றது, வெளியில விக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட கம்மி விலைக்கு விக்கிறாங்க, நம்ம கிட்ட தான் பொருள் நல்லா குவாலிட்டியா கிடைக்குது, இருந்தாலும் எங்க கம்மியா இருக்குது அங்கதானே போய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அப்ப யூகிக்கு ஒரு ஐடியா வருது. சரி நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னுட்டு யூகிய ஷர்ட்டை கட்டி நிக்க வச்சுட்டு அவன் கையில ஒரு நண்டை கொடுத்துட்டு போஸ் கொடுக்க சொல்றான். ஆனா அவன் நண்டை வீடியோ எடுத்த மாதிரி தெரியல, யூகியா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இது போதும்டா, இது ஆன்லைன்ல போட்டா எல்லா சீ ஃபுட்டும் செம்மையா வித்துடும் அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்கிட்ட என்ன சொன்ன, அந்த நண்டை தானே போட்டோ எடுப்பேன்னு சொன்னேன், என்ன போட்டோ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த மக்களை பத்தி தெரியலடா, மக்களுக்கெல்லாம் இதாண்டா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு யூகி ஓடி வர அவங்ககிட்ட சண்டை போட, அந்த போனை கொடு, அந்த போனை ஃபர்ஸ்ட் கொடு, நான் இப்ப டெலீட் பண்ணணும் கொடு அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து போனை கொடுங்க ட்ரை பண்றான். ஆனா யூகி போனை கொடுத்த மாதிரி தெரியல. அதே சாக்குல 2 பேரும் பெட்ல போய் உருண்டு புரண்டு விளையாண்டு இருக்கானுங்க. கடைசியில யூகி எங்களுடைய கையும் காலையும் அசையாம பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா இதோட எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ண ஹைப் பண்ற ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம ஹைப் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.